ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, யாரை பற்றி அப்படிங்கும்போதுனா நம்ம சீமான் அண்ணன் அவங்கள பற்றி தான். எதுக்காக அப்படின்னா, அண்ணன் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையுமே எதுலையுமே கலங்கி நின்று பேசுனதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் அண்ணன் கலங்கி நின்று பேசியிருக்கீங்க. அது ரொம்பவே வேதனைக்குள்ள விஷயம். அண்ணன் வந்து விவசாயத்துக்காக அண்ணன் ரொம்பவே ஒரு குரல் கொடுக்குற ஆள்னால் நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் தான். ஸோ அண்ணனை ஒரு ஆக்டர் தாண்டியும் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதாண்டி நல்ல ஒரு மனுஷன். அதனால் எனக்கு ரொம்பவே அண்ணனை ரொம்பவே பிடிக்கும். எதுக்கு அப்படின்னா, அண்ணன் சொல்லியிருக்காங்க, இந்த எலெக்ஷன்லையாவது நம்ம 4 பசங்களாவது அதுக்குள்ளே வின் பண்ணி போயிருக்க மாட்டாங்களா, அதுக்கு அப்படி போயாவது நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கொண்டு போய் கொடுக்க மாட்டோமான்னு சொல்லி அண்ணன் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து நடக்கலை. அப்படிங்கும்போது ரொம்பவே அண்ணன் வருத்தப்பட்டாங்க. ஸோ அண்ணன் கவலைப்படாதீங்கண்ணே, கண்டிப்பாக ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முடியும்னா உங்களால் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, மாற்றம் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. மேலும் மேலும் மக்களுக்கு நீ நல்லதே செய்யுங்கண்ணே. நம்ம வந்து அரசியல் இருந்து தான் பண்ணணும் இல்லை, மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லது செய்யலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைண்ணே. ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதனால தான் இந்த பதிவு. நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னை பார்த்தோன்னே ரொம்பவே கஷ்டமாயிட்டேனே, ஒரு சகோதரியாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஒரு பெண்ணால் நீங்கள் ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜெயிலுக்கு நிறைய வாட்டி போய் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் திருப்பி வரும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. அது சொல்லணும்னு தோணுச்சு ஒரு தங்கச்சியாக. சரிங்க, அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.